செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் மெலிசா. கடலை மாவு 1 கப் அளவு எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி மாவு 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம். நல்லா இப்படி உடச்சி விட்டுக்குங்க. கட்டி இல்லாமல் இந்த இது இல்லாமல் நல்லா தனித்தனியாக இருக்கிற மாதிரி அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. மாவு போட்டுக்கிறோம். பச்சை மிளகா, காரம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் நான். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்படி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பாடாவை பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம பகடா போட்டுக்கலாம். இப்படி பிரித்து போடுங்க உதிரியாக. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறமா வந்து திருப்பி போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வெங்காய பகடா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் பகடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். சூப்பராக பகடா ரெடி ஆகிடுச்சு. அதேமாதிரி இதையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பகடா எப்படி வந்திருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா மொறுன்னு இருக்குது. சூப்பராக மொறுன்னு இருக்குது. நான் சொன்ன அளவுலேயே போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.